Good evening, everyone. I am Dr. Srinivasan, Chennai. Today I am going to talk about a very common disease of aging men, enlarged prostate, benign prostatic hypertrophy or benign prostatic hyperplasia. அப்படின்னா என்னென்னா, if you look at this figure, you can see this is a normal urinary bladder. You can see structure walnut size shaped, otherwise நம்ம ஊரில் சொல்லணும்னா தக்காளி சைஸில் ஒரு சின்ன தக்காளி சைஸில் ஒரு கிளாண்ட். அந்த கிளாண்ட் வந்து பிளாடர் யூரினரி பிளாடருக்கு கீழே யூரின் டியூப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஜங்ஷனில் உட்காந்துருக்கும். அந்த கிளாண்ட் அது சுரபி அது கிளாண்டு, ப்ராஸ்டேட் கிளாண்டு. அந்த கிளாண்ட் வந்து நார்மலாக வந்து இதுதான் நார்மல் சைஸு. இது வந்து என்லார்ஜ்டு, இட் கெட்ஸ் என்லார்ஜ்டு. இந்த கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் வரும்போது சில சிம்டம்ஸ் வரும், எஸ்பெஷலி இன் பீப்புள் ஓவர் தி ஏஜ் ஆஃப் 50 years. இது பார்த்திங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே ஒரு 50% 150 பேருக்கு இருக்கும். 80 வயசு தாண்டிச்சுன்னா 80 பேருக்கு இருக்கும். ஸோ 80% ஆஃப் பீப்புள் ஓவர் த ஏஜ் ஆஃப் 80 கெட் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் தி என்லார்ஜ் ப்ராஸ்டேட் கிளாண்ட். இப்போ நம்ம அந்த கிளாண்டு வந்து லொக்கேஷன் சொல்லிட்டேன், யூரினரி பிளாடருக்கு ஜஸ்ட் கீழே இருக்குது. இது ஏன் இந்த கிளாண்ட் படைக்கப்பட்டிருக்கு, இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் கிளாண்ட் இஸ் இட் கிவ்ஸ் தி நியூட்ரிஷன் டு தி ஸ்பெர்ம்ஸ். அதாவது உயிரணுக்கள் வரத்துக்கு இட் கிவ்ஸ் தி கெமிக்கல்ஸ். It gives a nutrition. It has got zinc, it has got citric acid. So it gives nourishment to the sperms. It also gives the fluid for the semen, for the sperm to be carried out and to survive in the female genital tract. So in the gland ஆனது வந்து ஒரு முக்கியமான ஒரு reproductive systemக்கு internal male genital organ. இதோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்பெர்ம்ஸுக்கு உயிரணுக்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, திஸ் இஸ் அ ஹார்மோன் டிபெண்ட் ஆர்கன். ஹார்மோன் டிபெண்ட் ஆர்கன்னா இட் கெட்ஸ் என்லார்ஜ் வென் தி இஸ் டிபெண்ட் ஆன் அ ஹார்மோன் கால் டெஸ்டோஸ்டிரோன். மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் இருக்கு இல்லையா, அதுக்கு டிபெண்ட்டாக இருக்குது. அதாவது டெஸ்டோஸ்டிரோன் இல்லைன்னா இதால் வளர முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து 20 வயசுல 30 வயசுக்கு மேலே அந்த கிளாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். ஒரு 50 வயசுக்கு மேலே இட் கெட்ஸ் என்லார்ஜ். ஸோ அண்ட் இட் காசஸ் சிம்டம்ஸ். என்னென்ன சிம்டம் இந்த கிளாண்ட் என்லார்ஜ் ஆகிறதுனால என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேசிக்கலி ஏஜிங் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு 50 years சொல்கிறோம், 60 years சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்கின் சேஞ்சஸ் அண்ட் கேட்ராக்ட், வெள்ளெழுத்து, இதெல்லாம் வந்து ஏஜிங் சேஞ்சஸ். அதேமாதிரி இது ஒரு ஏஜிங் சேஞ்ச் தான். ஸோ இந்த பெனின் ப்ராஸ்டேட்டிக் என்லார்ஜ்மெண்ட் வந்து இட்ஸ் ஏஜிங் ப்ராப்ளம். ஸோ ஏஜ் ஆகும்போது வந்து இந்த கிளாண்ட் ஆனது இவ்வளோ பெருசாகும்போது இந்த யூரின் பேசேஜ் ஸ்க்வீஸ் பண்ணுது. ஸ்க்வீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், யூரின் ஃப்ளோ கெட்ஸ் லோ. ஸோ என்ன சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ்ன்னு கேட்டால், நம்ம இப்போ பாத்ரூம் போயிருக்கும்போது யூரின் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல, ஒரு 2 minutes வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, 3 minutes வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வில் சே, பாத்ரூம் போனான்னா 1/4 மணி நேரம் ஆகுது வரத்துக்கு அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இஸ் ஃபைன்ஸ் டிஃபிகல்ட் இன் ஸ்டார்டிங் த யூரின் ஸ்ட்ரீம். யூரின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கூட அது அடைச்சி போகும். சம்டைம்ஸ் ஃப்ளோ மெலீஸாக யூரின் வரும், போய் முடிச்சோன்னா சொட்டாக வரும். இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கும். சில பேருக்கு என்ன ஆகும்னா, பாத்ரூம் போகிறதுக்குள்ளே காலோட யூரின் வந்துடும். அந்த மாதிரி அர்ஜென்சி அண்ட் அர்ஜென்ட் கான்டன்ஸ் சொல்கிறது. அப்புறம் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் திரும்ப போகணும் போல் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் இப்போ. ஸோ அவங்க வந்து இது எல்லாமே எல்லாருக்கும் இருக்காது. சில பேருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ், சில பேருக்கு ஒன் குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும், சில பேருக்கு இன்னொரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ காமனாக நம்ம பார்க்குறது என்னென்னா, ராத்திரி வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் எஃபெக்ட் ஆகுது. ராத்திரி என்னால் தூங்க முடியல, 9-10 மணிக்கு படுத்தேன்னா 12 மணிக்கு ஒரு வாட்டி எழுப்பி விட்டுருது, 2 மணிக்கு ஒரு வாட்டி எழுப்பி விட்டுருது, 4 மணிக்கு ஒரு வாட்டி. ஸோ நைட்டு வந்து 3 தடவை 4 தடவை யூரின் போகிறவங்க, அதுக்கப்புறம் தூக்கம் பாதிக்கப்பட்டு நெக்ஸ்ட் டே வந்து வேலைக்கு போகணும், கஷ்டப்படுவாங்க. நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ இட் இஸ் அ குவாலிட்டி ஆஃப் லைஃப் ப்ராப்ளம். ஸோ மெயின் கம்ப்ளைண்ட் இந்த ப்ராப்ளம் வர்றது வந்து நாக்டூரியா, நைட் அடிக்கடி யூரின் போகிறது, இது மெயின் ப்ராப்ளம். பகல்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு மேலே அடக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைவ் பண்ணுறேன், ஒரு காலையில் வாக்கிங் போகிறேன் அப்படிம்பாங்க. வாக்கிங் போகிறபோது தே ஹேவ் டு கட் ஷார்ட் த வாக்கிங் அண்ட் தென் கம் பேக் அண்ட் தென் பாஸ் யூரின் அண்ட் தென் தே ஹேவ் டு கண்டினியூ த வாக். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இட்ஸ் ப்ராஸ்டேட்டிக் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டோடைய சிம்டம்ஸ். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் வந்து இப்போ நான் சொல்கிறது இன்றைக்கி வந்து பினைன் டிசீஸ், அதாவது வந்து நான் கேன்சரஸ் ப்ராப்ளம். இதில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் வரும், கேன்சர் இருந்தால் கூட என்லார்ஜ்மெண்ட் வரும். ஸோ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இந்த பேஷண்ட் இந்த சிம்டம்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, பேஷண்ட்டை படுக்க வச்சு எக்ஸாமின் பண்ணுவோம். எக்ஸாமின் பண்ணும்போது என்ன பார்ப்போம் அப்படின்னா, யூரின் பிளாடர் வந்து கட்டியிருக்கா, அதாவது பிளாடர் நீர் தேக்கம் இருக்கா, கிளினிக்கெல்லாம் நீர் தேக்கம் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ரைவேட் பார்ட்ஸ் எப்படி இருக்குது, ஹோல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா. சம்டைம் இந்த தோல் டைட்டாக இருந்தால் கூட ஓல்ட் பீப்புளில், டயபெட்டிக் பேஷண்ட்டில் எஸ்பெஷலி இந்த ஸ்டாப் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, தோல் வந்து டைட்டாகி அதனால கூட யூரின் வராமல் போகும். ஸோ அதனாலயா ப்ராஸ்டேட்னாலேன்னு கண்டுபிடிக்கணும். துவாரம் சின்னதாக இருக்கும், மியாட்டல் ஸ்டெனோசிஸ், அதுவும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஆசனவாயில் விரல் வச்சு பார்க்குறபோது, ஆசனவாயில் விரல் வச்சு பார்க்குறபோது இந்த கிளாண்ட் ஃபீல் ஆகும். கிளாண்ட் ஃபீல் ஆச்சுன்னா இந்த கிளாண்ட் வந்து நார்மலாக இருக்கா, என்லார்ஜாக இருக்காங்கிறது we can assess. இதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் we do a sequence of tests.
அது என்ன டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வி சென்ட் ஃபார் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் வந்து என்ன தெரியும்னா யூரின் போன பிறகு எவ்வளோ யூரின் தேக்கம் இருக்குது. யூரின் போன பிறகு நார்மலாக யூரின் தேங்கக்கூடாது. ஒரு 50 ml வரைக்கும் அலவன்ஸ் இருக்குது. ஆனால் 150 ml மேலே இருந்தால் டெஃபினட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதுதான் அடிப்படை. ஸோ யூரின் தேக்கம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். அப்படியே வந்து இட் வில் பிக்அப் எனி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீர் தேக்கம் இருந்ததுன்னா ரொம்ப நாளாக தேங்கிச்சுன்னா பிளடர் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அது நம்ம கண்டுபிடிக்கலாம். கிட்னி வீக்கம் கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் ரொம்ப நாள் யூரின் போல அப்படின்னா கிட்னி வந்து எம்டி சரியாகாது, கிட்னி வீக்கம் தெரியும். ஸ்கேனில் அதுவும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த டெஸ்ட் வந்து யூரோஃப்ளோமெட்ரி அப்படின்னு சொல்லுது. யூரோஃப்ளோமெட்ரினா வந்து வி ஹாவ் அ டெஸ்ட் கால் யூரோஃப்ளோமீட்டர். அந்த யூரோஃப்ளோமீட்டரில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா வி கெட் அ கர்வ். இந்த மாதிரி கர்வ் வரும். இது வந்து நார்மல் யூரோஃப்ளோமீட்டர் கர்வ், பெல் ஷேப்டு கர்வ். ஒருத்தர் யூரின் போகிறார் அப்படின்னு சொன்னால் வி டெஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் யூரின். யூரின் ஃப்ளோ டெஸ்ட் பண்ணும்போது அது வந்து இப்போ வந்து அடைச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேலே போகாமல் அப்படி கீழே இருக்கும். இதுதான் யூரின் ஃப்ளோமெட்ரி வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது ஒரு பேசிக் டெஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் தி ப்ராஸ்டாட்டிக் obstruction to the urine tract. Commonly in over 50 years of age, prostate is the cause of slow urine stream or poor urine flow. அடுத்த டெஸ்ட் வந்து PSA அப்படின்னு பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அப்படின்னா இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஆனது ஒரு என்சைம் செக்ரேட் பண்ணும், ப்ரோட்டீன் செக்ரேட் பண்ணும். அந்த ப்ரோட்டீன் வந்து பிளட்டில் டெஸ்ட் பண்ணலாம். அது கிராஸ்லி ஹையாக இருந்ததுன்னா, ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் சந்தேகப்படுவோம். அப்படியே மார்ஜினல் எலிவேஷன், ப்ராஸ்டேட்டிக் என்லார்ஜ்மெண்ட், நான் கேன்சர் என்லார்ஜ்மெண்ட்டில் கூட, அது இன்ஃபெக்ஷனில் கூட மைல்டு என்லார்ஜ்மெண்ட், மைல்டு எலிவேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த மூணு வச்சு கண்டு யூரோஃப்ளோமெட்ரி, அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட், யூரின் ஃப்ளோமெட்ரி ஸ்பீடு பார்ப்போம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் எவ்வளோ நீர்த்தேக்கம் பார்ப்போம், PSA டெஸ்ட் பண்ணி கேன்சர்ஸாக இல்லை ரூல் அவுட் பண்ணுவோம். இது பண்ணி முடித்த உடனே அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னா மைல்டு சிம்டம்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நைட் நான் ஒரு தரம் தான் எழுந்துக்கிறேன், 2 தரம் தான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து we can ask them to restrict their fluid intake. சப்போஸ் அவங்களுக்கு ஸ்டோன்ஸ்லாம் ஒன்றும் ஃபார்ம் ஆகலை, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் மேஜராக இல்லை அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக குடிச்சு பாருங்கள். ஈவினிங்க்கு மேலே 5 மணி 6 மணிக்கு குடிச்சு பாருங்கள். ஸோ தட் யுவர் நைட் யூரின் அவுட்புட் வில் பி லெஸ் அண்ட் ஆல்சோ ஸோ தட் we can reduce the number of trips to the toilet at night. அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி ஈவினிங் 4 o'clock 5 o'clock அப்புறம் ஸ்டாப் பண்ண சொல்லிடணும். பிகாஸ் தட் காசஸ் டயூரிசிஸ், யூரின் அவுட்புட்டை அதிகப்படுத்தும். ஸோ இது 2 லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லலாம். வேறு என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மாடரேட் சிம்டம்ஸ் இருந்துச்சு சொன்னால், அதாவது எனக்கு வந்து 3 நாள் தான் 4 தடவை எழுந்துக்கிறேன், யூரின் ஃப்ளோ வந்து ஸ்லோவாக இருக்குது, நம்ம டெஸ்ட் பண்ணினாலும் ரெசிடுவல் யூரின் அதிகமாக இருக்குது, யூரின் ஃப்ளோமெட்ரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது, இப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு we can suggest மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா 2 விதமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மெயினாக இருக்குது. ஒன்று வந்து ஆல்ஃபா பிளாக்கர் தெரப்பி அப்படின்னு இருக்குது. ஆல்ஃபா பிளாக்கர்னால் என்ன அர்த்தம்? we have medications called tamsulosin, silodosin அப்படின்னு இருக்குது. அந்த மாத்திரைகள்லாம் கொடுக்கும்போது யூரினரி இந்த பிளாடர் நெக்கு, ப்ராஸ்டேட்டிக் யூரித்ரா, அந்த ப்ராஸ்டேட் இதில் வந்து இந்த மசில்ஸ் கொஞ்சம் இப்படி விலக்கி கொடுத்து யூரின் ஃப்ரீயாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இட் பேசிக்கலி ரிலாக்ஸஸ் தி மசில்ஸ், ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் த bladder neck and the prostate and allows the urine flow to be better. Basically it doesn't cure the disease but it allows the urine to flow better. அதுதான் அது பண்ணும். ப்ராஸ்டேட் கிளாண்டை ஷ்ரிங்க் பண்ண இடத்துக்கு ட்ரக்ஸ் இருக்கான்னு கேட்டால் ஒரே ஒரு மாத்திரை இருக்குது. அதுதான் நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ். டூட்டாஸ்டெராய்டுன்னு இருக்குது, ஃபினாஸ்டெராய்டுன்னு இருக்குது. To some extent it does not have a gross effect but it does have effect in patients with large glands like 60 grams, 70 grams, 80 grams பேஷண்ட்டுக்கெலாம் டூட்டாஸ்டெராய்டு மாத்திரை கொடுத்தோம்னா ஷ்ரிங்கேஜ் கொஞ்சம் இருக்கும். thereby that also helps in controlling the prostate size, thereby the symptoms also. இது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அடுத்து வந்து சப்போஸ் அவங்க வந்து ரொம்ப இந்த மாத்திரை கொடுத்தும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, யூரினரி பிளாடரில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருக்கு, யூரினே கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு, கேத்தட்டர் போட்டு தான் யூரின் அந்த ஸ்டேஜில் வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி தே வில் நீட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னா 2 காமன் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஆர் காமன்லி டன். மோஸ்ட்லி இப்போ 99% எண்டோஸ்கோபி ப்ரொசீஜர் தான் பண்ணுறோம். அது வந்து டிரான்ஸ் யூரித்ரல் ரிசெக்ஷன் ப்ராஸ்டேட், TURP அப்படின்னு ஒரு சர்ஜரி பண்ணுறோம். அந்த TURP சர்ஜரி என்ன பண்ணுவோம், இந்த யூரின் பேசேஜில் கேமரா பாஸ் பண்ணி, இதான் யூரின் பேசேஜ், இதில் கேமரா பாஸ் பண்ணி இந்த கிளாண்டை வந்து கட் பண்ணி எடுத்துரும். முடித்த உடனே கிளாண்ட் வந்து அந்த பிளேஸ் வந்து எம்டி ஆகிடும். ஸோ அந்த பிளாக் வந்து ரிலீஸ் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. வி டோன்ட் ரிமூவ் த ஹோல் கிளாண்ட் as such, we remove only the obstructing part, thereby urine flow will be better. இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் 3 days ஹாஸ்பிட்டல், 2 to 3 days டியூப் இருக்கும், யூரின் டியூப் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். யூஸ்வலாக யூரின் ஃப்ளோ வந்து மெனி டைம்ஸ் இருக்கும். நான் ஹவ் சீன் பேஷன்ஸ் வித் யூரின் ஃப்ளோ less than 10. அதாவது அந்த யூரின் ஃப்ளோ மெட்டீரியலில் வந்து 3 to 4 times இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சர்ஜரிக்கு அப்புறமா, ப்ராஸ்டேட் கிளாண்ட் சர்ஜரிக்கு அப்புறமா. அனதர் லேட்டஸ்ட் இருக்கிறது லேசர் ப்ராஸ்டேக்டமி. இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இப்போ நான் சொன்னது எலக்ட்ரிக் கட்டிங் பண்ணுறது, எலக்ட்ரிக் சர்ஜரி.
லேசர் இதே ப்ரொசீஜர் லேசரில் பண்ணலாம். லேசர் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா இதே ப்ரொசீஜரை லேசரில் we can carry out. அண்ட் the facilities are not universally available. பட் இருந்துச்சுன்னா அதே ப்ரொசீஜரை வந்து லேசரில் பண்ணி அந்த பாதையை க்ரியேட் பண்ணி அந்த அடப்பை எல்லாம் நீக்கிட்டு யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். நியர்லி சேம். இந்த லேசரோட அட்வான்டேஜ் என்னென்னா கிளாண்ட் சைஸ் பெரிய கிளாண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கிளாண்ட்ஸ் மோர் தென் 100 grams ஆர் பேஷன்ஸ் வித் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு லேசர் கேரிஸ் அ மார்ஜினல் அட்வான்டேஜ். அதர்வைஸ் TURP அண்ட் லேசர் சர்ஜரி ஆர் போத் தி ரிசல்ட்ஸ் அண்ட் இண்டிகேஷன்ஸ் ஆர் நியர்லி தி சேம், எக்ஸப்ட் தட் லார்ஜ் கிளாண்ட்ஸ் இருந்ததுன்னா லேசர் பண்ணலாம் அண்ட் கார்டியாக் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு லேசர் சேஃபர். இது ரெண்டு தான் இருக்குது. ஓப்பன் ப்ராஸ்டேக்டமி கிளாண்ட் முன்னாடிலாம் வந்து we do about 30-40 years ago the endoscopy is not very well advanced. We do open surgery and remove the prostate gland and then remove the blocking tissue. It's called open prostatectomy. That is rarely done nowadays, and it can be done laparoscopically as well as robotic also nowadays, but that is rarely done. So basically இது வந்து quality of life problem. If you observe people at home more than 50 years or 60 years or 70 years, they will have frequent trips. This is a disease of men because prostate gland is present only in men. The disease of men actually. They have more frequent, especially the wife will say, our children will say, father is passing more often, going to the toilet too many times, and we are getting disturbed because of it more often. And the wife also complains that he passes more often, trips to the restroom is more than usual at nights. Daytime because they are not together, they won't know. So more frequent urination both day and night, obstructed urine flow. People more than age of 50 years, they need to see a urologist and get properly assessed to find out the nature of the disease and get treated. Thank you.